வணக்கம். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கறி குழம்பு. ஆட்டுக்கல் ஆட்டி செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடேறட்டும். ஒரு 200 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கட்டி பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, பட்டை, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டையும் அதிலே போட்டுக்கிறோம். இது கொஞ்ச நேரம் நல்லா வணங்கட்டும்னு, அதுக்கப்புறமேட்டு இந்த ஜீரக மிளகெல்லாம் போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் வணங்கட்டும். வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜீரகம் மிளகு பட்டை கிராம்பு போட்டுடலாம். அதோட கசகசா ஃபஸ்ட்டு நான் காமிக்கல, இப்போதான் காமிக்கிறேன். இதையும் அதோட ஒன்றா போட்டு வணங்கி துருவி வச்ச தேங்காயை போடுறேன் அதோடது. இப்போ இந்த மல்லித்தூள், இந்த மிளகாத்தூள், இந்த மல்லித்தூளும் மிளகாத்தூளும் பச்சையை அரைச்சிட்டு வந்து வச்ச மிஷினில் கொடுத்து வறுக்கல, அதனால இப்போ அதோட ஒன்றா அதையும் போட்டு ஒரு வணக்கிட்டா நல்லாயிருக்கும். மசாலாலாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அதை இறக்கிட்டு நல்லா வணங்கி கமகமன்னு மணக்குது. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சிடலாம். இன்னைக்கு சட்டியில தான் கறி குழம்பு வைக்க போகிறேன். ஆட்டுக்கல்ல தான் ஆட்டி வைக்க போகிறேன். சட்டி அடுப்பை வச்சு எண்ணெய் ஊற்றினேன். எண்ணெயும் காஞ்சி போய் நல்லா புகையாக வருது. கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ கறி போட்டுடலாம். கறிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். மஞ்சத்தூளும் போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால உப்பு மஞ்சத்தூளம் போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுருலாம். அதுங்காட்டி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். வணக்கினதெல்லாம் பழைய காலத்துலலாம் அம்மிக்கல்லை வச்சு அரைப்பாங்க, நல்லா வறுத்து ஒன்றா. மல்லி மிளகா ஜீரகம் மிளகுன்னு. பழைய செக்கா இருந்துன்னா பெருசாக இருக்கும், நல்லா சொல்லட்டி ஆட்டத்துக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் குட்டியாக இருக்கிறது சின்னதாக இருக்கும். அதை ஆட்டிக்கிட்டே இருந்தால் தான் ஆட்டலான்னு தோணும், ஆட்டுறதே இல்லையா. நல்லா மஞ்சிருச்சு, தோண்டிடலாம். நல்லா ஆட்டி எடுத்தாச்சு மசாலாலாம். இப்போ ஆட்டுக்கல்ல கழுவுன தண்ணியே அதுலேயே இறக்கிறேன். கறியில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் எவ்வளோ தண்ணி விட்டுருது. கறி ஓரளவுக்கு வெந்துடுச்சு. ஆட்டுக்கல்ல ஆட்டின மசாலா இப்போ ஊற்றிடுறேன். கருவேப்பந்தலையும் கொஞ்சம் போட்டு ஆட்டி ஊற்றணும், அதை நான் காமிக்கல. அதனால் அந்த குட்டி குட்டியாக அதெல்லாம் கருவேப்பந்தலை தான். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கறி வேகட்டும், கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இந்த கறி வேகணும், அதனால நம்ம தண்ணி நிறையாவே ஊற்றிக்கலாம். வேகட்டும், மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கறி நல்லா வேகட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். நல்ல எண்ணெய் பசண்டையோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் கறி தனியாக எடுத்தெல்லாம் தாளிக்க போகிறதில்ல, இதை அப்படியே வச்சு தான் சாப்பிட போகிறோம். நல்லா சூப்பராக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கறியெல்லாம் வெந்துருச்சு, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, பார்த்தாச்சு.
அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கையில் ஆட்டி வச்ச ஆட்டுக்கறி குழம்பு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஆட்டுக்கல் ஆட்டினாவே அது தனி டேஸ்ட்டு தான். அதில் அந்த மாதிரி அம்மிக்கல்ல வறுத்து வச்சு அரைச்சி குழம்பு வைப்பாங்க. அப்போல்லாம் குழம்பெல்லாம் கமகமன்னு மணக்கும். இன்றைக்கி அதே மாதிரி அம்மிக்கல்ல அரைக்கல, ஆட்டுக்கல்ல ஆட்டியிருக்கிறேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இது ஒரு தனி சுவை.